நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசனம் பேர் பரிவர்த்த திரிகோணாசனா. அது என்ன பரிவர்த்த அப்படின்னா, இந்த ரிவால்வ்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி முறுக்கி பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். அதுவும் நின்ற நிலையில் இந்த முறுக்கி செஞ்சோன்னு சொன்னால் இந்த பக்கவாட்டு தசை பகுதி, சரிங்களா, வயிற்றில் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை தாண்டி மார்பு பகுதியை நல்லா விரிவடைய செய்து உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை சரி பண்ணலாம். அதை தாண்டி கழுத்து பிரச்சனையை சரி பண்ணலாம். இன்னும் முக்கியமான பலன்கள் அப்படின்னு சொல்லப்போனால், இந்த உடம்பு அப்படி முறுக்கி பண்ணுறதுனால இந்த இடுப்புலேருந்து ஒரு நரம்பு போகும், அந்த சயாட்டிக்கா நரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு கூட வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம். அது மாதிரி நிறையா பயிற்சிகள் இருக்குது இதுக்கு. ஆனால் இப்போ பார்க்க போகிறது பரிவர்த்த திரிகோணாசனா. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? கால்களை பிரித்து வைக்கணும். ஒரு 3 அடி தூரத்துக்கு நல்லா பிரித்து வைக்கணும். இந்த பரிவர்த்த திரிகோணாசனத்தில் நம்ம ஒரு வேரியேஷனோடு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படின்றதுனால நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வகை, இன்னும் நல்ல பலனளிக்கக்கூடிய அற்புதமான வகை, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, கால்களை பிரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கால்களை திருப்ப போகிறது கிடையாது. கால்கள் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இடுப்பில் கையை வச்சுக்கோங்க. இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி வளையணும். முன்னோக்கி வளைஞ்சிட்டு இடுப்பு வரைக்கும் அப்படி முன்னோக்கி வளையணும். முன்னோக்கி வளைஞ்சிட்டு கைகளை உயர்த்திக்கோங்க. கைகளை உயர்த்திட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உடம்பை கொண்டு போகாமல் கையை மட்டும் கொண்டு போங்க. கையை மட்டும் கொண்டு போயிட்டு கணுக்கால பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கை மேலே வந்துருச்சுங்களா, அப்படியே நேராக இருக்கட்டும். இது இப்படியும் பிடிக்கலாம், எப்படி வேணாலும் பிடிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? இது இப்படியே வச்சுருக்கலாம். சரிங்களா? ஒரு 6 எண்ணிக்கையிலேருந்து 10 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். இல்லை இன்னும் இதாக பண்ணணும் அப்படின்னா, கையை பின்னாடி கொண்டு வந்து நல்லா திருப்பி தோள்பட்டையை, தலையை திருப்பி மேலே பார்க்கலாம். நல்லா ஆழ்ந்த சுவாசம். சரிங்களா? முக்கியமாக பண்ணணும். அப்போ தான் நுரையீரல் பகுதி நல்லா செயல்படும். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் இதுலேருந்து வரும் பொழுது மறுபடியும் வந்தாச்சு. இப்போ அடுத்த பக்கம் செய்யணுமே. எப்பொழுதுமே ஒரு பக்கம் பண்ணால் இன்னொரு பக்கமும் செய்யணும். மூச்சை வெளிவிட்ட நிலையில் அடுத்த பக்கம் மேலே உள்ள கையை நேராக வச்சுக்கலாம். முதுகுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம். தோள்பட்டை எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பி மேலே பார்க்கலாம். ஆழ்ந்த சுவாசம். 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. மறுபடியும் கைகளை உயர்த்தி இடுப்பு வரைக்கும் வந்துட்டு மெதுவாக மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு கைகளை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு வழக்கம் போல் கால்களை தோள்பட்டை அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இறுதி நிலையில் கொஞ்ச நேரம் கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பரிவர்த்த திரிகோணாசனா அப்படின்ற ஒரு அற்புதமான ஆசனம். ஏன் இது அற்புதமான ஆசனம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உடம்பை முறுக்கி செய்யக்கூடிய எந்த ஒரு ஆசனமுமே மிக மிக முக்கியமான ஆசனம்தான். சரிங்களா? அதில் நிறைய பலன்கள் நம்ம கிடைக்கும். அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.